வெல்கம் பேக் டு யூனிவர்சல் அணுவளவும் பயமில்லை சீசன் 3. நாங்க கிரானைட் குவாரியில இருக்கிறோம். இந்த கிரானைட் குவாரியில ஒரு டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் வெர்டிகல் கிளைம், ராக் கிளைம்பிங். சந்தோஷி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க ஸ்டண்ட் செய்ததே கிடையாதுல? சான்ஸே இல்ல. ஓகே, பட் சந்தோஷி, உங்களுக்கு ஒரு குஷியான விஷயம், நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்டா வரல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா லாட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். ஃபர்ஸ்டா வந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் இந்த இதுல நம்ம ஸ்ட்ராட்டஜி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஏற ஒரு அடி வைக்கும் போது எங்க வைக்கிறதுன்னு தான் யோசிக்க போறோமே தவிர நம்ம அவங்க அங்க வச்சாங்க நம்மளும் அங்கேயே வைக்கணும்ன்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பெஸ்ட்டை கொடுக்கலாம் தான் நினைச்சேன். பட் தேங்க் காட். ஐ திங்க் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் when he is not able to come up, I think I'm going to push him, and if I'm not able to come up, I think he's going to push me up. சந்தோஷி ஃபிரோஸ் வந்து ஜிம் வேற அனுப்பியிருக்காங்க ஒரு மாசமா. சோ அடுத்த மேபி சீசன் 4க்கு வந்து ஃபிரோஸ் வந்து இப்படி நிப்பான். வெரி குட். Definitely. All the best and I hope you do well. Thank you. யுக்திகள் ஒரு பலனும் அளிக்காது என்று நன்கு உணர்ந்த சந்தோஷி ஃபெரோஸ் ஜோடிக்கு இந்த சவால் வெல்ல வேண்டிய கட்டாயம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பண்ணிடலான்ற ஒரு இது இருந்தது. பட் ஆனா கிட்ட வந்து பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இது. ரொம்ப பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட். ஏது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல. அது எப்படி ஏற போறோன்றது எனக்கு நிஜமாவே தெரியல. இங்க நிறைய குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வேற இருக்கு. நாங்க பண்ணும்போது நிறைய ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. பட் என்னதான் இருந்தாலும் வந்துட்டோம். We'll try our best and we'll try. We are doing our best. இந்த கணவன் மனைவியில் அன்பு மாதரமும் இவர்களின் வெற்றிக்கு கை கூடுமா? சந்தோஷி, ஃபிரோஸ், your time starts now. ஒரு நிமிஷம் அக்கா வாக்கா அக்கா. அக்கா வா டைம் இல்ல, வாக்கா ஏறுக்கா. அக்கா வா, லெஃப்ட்ல வா ரைட்ல வராத, லெஃப்ட்ல ஏறி வா அக்கா, லெஃப்ட்ல வா. எல்லா சவால்களிலும் ஆண் போட்டியாளர்கள் ஊக்குவிப்பாக இருக்க இங்கு சந்தோஷி அந்த பணியில் ஈடுபட்டார். நீ ஒரு பாஸ் கூட, அதுக்கப்புறம் அவன் வரட்டும். நீ ஏறு வா. ஃபெரோஸால் இந்த மலையை எளிதாக கடக்க முடியாது என்று நன்கு உணர்ந்த சந்தோஷி அவரை விடாது ஊக்குவிப்பின் வாயிலாக மேலே முன்னேற செய்தார். அக்கா பாரு அக்கா என்ன பண்றாரு பாரு. அக்கா என்னக்கா பண்றா? அக்கா மேல இருக்க பாதி தூரமா வா. மேல ஏறி இன்னும் நீ பிரேம் கேவல்ல வா. அங்க பாரு ஃபெரோஸ் எவ்வளவு வேகமா போறான் பாரு, வா. அக்கா நீ தான் ஸ்ட்ராங்கா நினைச்சிருக்க, அவன் போறான் பாரு உன்னோட. சொல்லு. வா சீக்கிரம் வாக்கா. இன்னும் நீ வரவே இல்ல பாரு, வா. பாதி தூரமா வா, இன்னும் நீ பிரேம் கேவல்ல வா. ஒரு வழியாக ஃபெரோஸ் மலையின் நிலையான பகுதிக்குள் செல்ல சந்தோஷி அவரது பயணத்தை தொடர ஆரம்பித்தார். அக்கா மாம்ச வீடு, மாம்சத்துக்கு மேல எதுவும் பண்ண தெரியாது. நீதாக்கா பயணம் சீக்கிரம் வரல, ஏறுக்கா சீக்கிரம் ஏறு. வாக்கா பாய் தூரமா வா. 7 நிமிஷம் பாக்கி. 7 நிமிஷம் தான் இருக்காங்க பாரு, ஃபெரோஸ் பாரு, சீக்கிரம் வாக்கா. என்ன நீ பிரேம் கே வரலக்கா? சீக்கிரம் ஏறு. எலிமினேட் ஆக சான்சஸ் இருக்கு, சொல்லு உங்களுக்கு. நீ எலிமினேட் ஆயிடுவே, எனக்கு சீக்கிரம் வாக்கா. ஃபெரோஸ் மெதுவா நல்லா பண்ற, அப்படியே போ நீ. ஃபெரோஸ் மெதுவா மாட்டுவோம்.
இந்த ஜோடியிடமும் ஒருங்கிணைப்பு தவறியது. ஃபெரோஸ் சந்தோஷிக்கு வழி காட்டாமல் கிடுகிடுவென மேலே முன்னேற ஆரம்பித்தார். யாரிடம் பேசாத நீ பாரு வாசிக்கவா பாய் தூரமா வாக்கா ஏற்க மேல என்ன 4 நிமிஷம் தான் இருக்கு என்னடா பண்ணுவா நீ எங்க வா மேல ஏறு பாதியாரு வா பாதி கூட வரலன்னா என்ன தீவி வராங்க எனக்கு தெரியல நீ அங்க என்னதான் பண்றேன் அங்க பாரு அவன் பாரு எவ்வளவு தூரம் போயிட்டான் பாரு வெகு நேரமாக நிலையான இடத்தை தக்க வைக்க முடியாமல் அலைமோதிய சந்தோஷி மற்ற போட்டியாளர்களைப் போலவே கீழே விழுந்தார். சந்தோஷியின் தடுமாற்றம் அவர் கீழே விழ காரணமாக இருக்க அவரோ பாதுகாப்புக்காக போட்டிருந்த ஹார்னஸை குறை கூறினார். பாதுகாவலர்களின் கருத்தோ சந்தோஷி நிலைக்குலையும் சமயத்தில் இந்த சர்க்கிள் ஏற்படக்கூடியதுதான் என்று சொல்ல சந்தோஷியோ ஹார்னஸை இழுத்து பிடிக்காததே காரணம் என்று குற்றம் சாட்டினார். ஹார்னஸ் என்பது எல்லா போட்டியாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கருவி. ஆனால் நிலை தடுமாறினால் சிறிது தூரமாவது கீழே விழுவதை தவிர்க்க முடியாது என்பதே பாதுகாவலர்களின் கருத்து. மலையின் மேல் நிலை குலைந்த இதே நிகழ்வு சந்தோஷிக்கு மட்டும் கிடையாது, மற்ற போட்டியாளர்களுக்கும் தான் இருந்தது. சந்தோஷி கேட்டதை போலவே இதோ அந்த காட்சிகள் உங்களுக்காக. ஹார்னஸ் ஒரு நிலையாகவும் அதே சமயம் இழுத்து பிடித்தபடியும் தான் காணப்படுகிறது. போட்டியை முடித்த மற்ற பெண் போட்டியாளர்களின் கருத்துக்கள் கூட இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். கைதான் கிரிப், காலை வச்சு மேலே ஏறணும், வேற எந்த ஒரு சான்ஸ் கிடையாது. கொஞ்சமாவது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கணும், எப்படி கிரிப் எப்படி பிடிக்கணும். and that is only grip we got. The rope alone is like, left around us to like hold us. மத்தபடி it's all totally on us. சந்தோஷி இதை திட்டவட்டமாக மறுக்க ஃபெரோசோ இந்த விஷயம் அறியாமல் இருக்க 12 நிமிடங்கள் கெடு முடிய இந்த ஜோடியும் நீக்கப்பட்டது. சந்தோஷி, ஃபெரோஸ், நீங்க 2 பேரும் disqualified.